ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் ரீடிங் பார்க்க போகிறேன்னா, உங்கள் பர்சனோட மெசேஜ் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அவங்க என்ன உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறாங்க, அதுக்கான ரீடிங். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த ரீடிங் பயெல்லாம் வைக்கல, டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க, அதுக்கான ரீடிங். ஸோ என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஐம் ஸோ பிளஸ்ட் டு ஹாவ் யூ இன் மை லைஃப். ஸோ அவங்க ரொம்ப பிளஸ்டாக நினைக்கிறாங்க. உங்கள் பர்சன் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாங்க உங்கள் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் இருக்காங்க. லவ் யூ டீப்லி பட் வில் நெவர் எக்ஸ்பிரஸ். அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க. நீங்கள் உங்களை லவ் பண்ணுற விஷயம் கூட லேட்டாக சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. Without you, I'm not fine. உங்களை மிஸ் பண்ணுறாங்க. Without you, I'm not fine. I need you. Vibration. ஸோ உங்கள் பர்சனோட மெசேஜ் இதுதான். இந்த ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் டேரக்டில் பார்க்கலாம். ஓகே, so I'm so blessed to have you. சரி, அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட இருக்கணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. அந்த எனர்ஜி லெவல் நல்லா இருக்குது. ரெண்டு பேருமே ரொம்ப பேலன்ஸாக இருப்பீங்க. யாருக்கும் யார் குறைஞ்சவங்க இல்லை. ரெண்டு பேருமே ரொம்ப ட்ரூ லவ்வாக இருக்கிற மாதிரியே இருக்குது. போட்டு லவ் பண்ணுவீங்க போல இருக்குது, அப்படி தான் தெரியுது. ஸோ அவங்களுக்கு திங்கிங்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ இதுதான் உங்கள் இந்த ப்ரீசியஸ்க்கு டாட் ரீடிங். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நீங்கள் கிடைச்சதுக்கு ஒரு லக்காக நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்த பிறகு அவங்க லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட இருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரீசியஸ்க்கு டாட் ரீடிங். சீக்ரெட் லவ் பார்ப்போம். எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க போல இருக்குங்க பர்சன். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே இருப்பாங்க போல இருக்கு. திங்கிங்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. உங்கள் லவ் லைஃப் ரொம்ப லவ்க்கு அடுத்த ஸ்டெப் மேரேஜ் வரைக்கும் போகும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களை விட்டு பிரியணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. பட் என்ன, ஒரு சில ப்ராப்ளம் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி போகணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க. உங்கள் லவ் லைஃபே ரொம்ப நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கறதுனால உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதான் சீக்ரெட் லவ்க்கான டாரட் ரீடிங். வைப்ரேஷன். ரெண்டு பேருமே டிவைன் சப்போர்ட்டில் நடந்த விஷயங்கள். ரெண்டு பேரும் மீட் பண்ணதே போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு வைப்ரேஷனில் இந்த ஜென்மத்தை தொடருது அப்படின்ற மாதிரி உங்கள் கார்டு சொல்லுது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு காரணமே யூனிவர்ஸோட சப்போர்ட்டில் தான். ஸோ ஒரு சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பீங்க இப்போ இந்த ஜென்மத்தில் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் தெரியுது. ஸோ திங்கிங்லாம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு
ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கீங்க. அது முன்னாடி தெரியுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ இதான் வந்து இந்த வைப்ரேஷனுக்கான டைரக்ட் ரீடிங். Necessity. Without you, I'm not fine. Without you, I'm not fine. I need you. See, அவங்க லைஃப்பில் நீங்கள் கிடைச்சதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பில் நீங்கள் வந்த பிறகு தான் ஒரு க்ரோத் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நீங்கள் வந்த பிறகு தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நியூ பிகினிங் அவங்க லைஃப்லேயே வந்து நீங்கள் வந்த பிறகு தான் ஒரு நியூவாக நிறையா விஷயங்கள் அவங்க லைஃப்பில் கிடச்சிச்சின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ சரி, மணி ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் சரியே வந்தாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு உங்கள் பர்சனுக்கு. ஸோ இதான் வந்து நெஸ்டிக்கான டைரக்ட் ரீடிங். ஸோ மேரேஜ்க்கான டைரக்ட் ரீடிங் பார்ப்போம். ஸோ அவங்க ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மேரேஜுக்கு ஓகே சொல்வீங்களான்ற மாதிரி தெரியுது. பட் ஏன் நீங்கள் ஓகே சொல்லலை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு வெயிட்டிங் பீரியடோடு இருக்காங்க. அவங்க ப்ரேயர்லாம் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் அவங்க வீட்டு சைடோ இல்லை உங்கள் வீட்டு சைடோ இருந்திருக்கலாம். பட் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து மேரேஜ் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் இந்த கார்டை சொல்லுது. ஸ்டார் வந்தாலே இட்ஸ் பாசிட்டிவான கார்டு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் லைஃப்பில். நெக்ஸ்ட்டு மேரேஜ் இந்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதான் வந்து மேரேஜுக்கான டைரக்ட் ரீடிங்காக இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ட்ரூ லவ் தான். உங்கள் ரெண்டு பேருமே ட்ரூவாக தான் இருக்கீங்க. ரெண்டு பேரும் லவ்வபிள் பர்சன் தான். ஒரு சில சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. இதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.